அவருடைய படித்த வரலாறு இதுதான். அதேமாரி ஒரு மாமரத்தை விட மாட்டார், ஒரு தென்னை மரத்தை விட மாட்டார். பார்க்குற பொருள் ஒரு மாங்காய் கொடுத்தாக்கா ஒரு பல்பம். அந்த பரிச்சை பேப்பரில் எழுதுவார் சொன்னீங்களே, கொஸ்டின் பேப்பரு. அதுக்கப்புறம் படம் காளிமா பத்திரகாளி இப்படி இப்படி வருவார். இவர் அந்த வலது காலம் இந்த மூலையை போவான், இடது காலம் இந்த பேப்பர் மூலையை போவான், 2 கை இப்படி இருக்கும். மனையில் ஒரு எலுமிச்சை பழம் வைப்பான் அந்த பேனாவில். ஏன்பா இங்கே மட்டும் என்னத்துக்குவான் பேர் ஒன்று காளிதாசன் போட்டுக்கிற இடத்துல மட்டும் எதுவும் போட மாட்டான். அந்த முத்திரை அடிச்சு கொடுப்பாங்க பேர், அங்கே மட்டும் எதுவும் போகாது. அந்த கை போகாது, சோளம் போகாது, எதுவுமே போகாது. அப்புறம் என்னமோ ஒன்று மாங்காய் தானே இவங்க விட்டு ஹரிதாஸ் விட்டு மரத்தில் எவிடன்ஸில் சொல்லாதீங்க, மாங்காய் கதை மட்டும் சொல்லுங்க. ஆளு ஊரில் சொன்னீங்கன்னா பார்த்துட்டு நாளைக்கு மாங்காய் கேட்க வந்துட போகிறாங்க. அந்த ஸ்கூல் பக்கத்துலேயே ஒரு மாமரம் ஒன்று இருக்கான். கால்தசை காணா மாமரத்து மேலே பம்பளுக்குது. பையன் மோட்டு வந்து ஸ்கூலில் இருக்கான். மீதி டைம் பூரா மாமரத்து மேலே தான் வாழ்க்கை. அந்த மணி அடிச்சாங்களா மாமரத்துலேருந்து ஒரு குச்சி அவங்க சாண்டாவட்டெல்லாம் அது திருக்குன்னு ஓடார மாமரத்துக்கு சொந்தக்காரு பூந்து அடிச்சுக்கின்னு ஓடார வேண்டியது தான் வந்து பையன் எடுத்துக்கின்னு ஊருக்கு முன்னே வந்து ராணை கேட்டால் புள்ள ஸ்கூலுக்கு போய் வந்துறியா அப்பா. ஒரு காமெடி தான். அப்புறம் என்ன வளருவோண்ணா.